அந்த விமர்சனம் சரிதான், அது வந்து உண்மைதான், பப்ளிக் டொமைனில் இருக்குதான், மாற்றுக்கிறதுல இடியோடைய தகவல்களில் இருக்குது. கிட்டத்தட்ட 5-6 கலெக்டரை வந்து விசாரித்து அவங்கள்ட்ட மூலமாக எவ்வளோ யூனிட் மணல் அள்ளப்பட்டிருக்கு, எவ்வளோ யூனிட்டுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு யூனிட் இவ்வளோன்னு அரசாங்கத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று நினைக்கிறேன் நாட்டாங்க திருச்சியில் பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், 100 கோடி ரூபா தான் அரசுக்கு இந்த கனிம வளங்கள் மூலமாக ஆண்டுக்கு வருமானம் 100 கோடி ரூபா தான். அப்போ அது எவ்வளோ பொட்டன்ஷியல்னு எல்லாருக்குமே தெரியும். வெறும் 100 கோடின்னு சொன்னாங்கன்னா அப்போ மிச்சம்லாம் எங்கே போகுதுங்கிற எல்லாருக்குமான கேள்வி. நீங்கள் கனிமம் அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஒரு வேறு திறன்கள் சக்திகள் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் விட்டுருங்க. நார்மலாக மணல், இந்த வீடு கட்டுறதுக்கோ பாலம் கட்டுறதுக்கோ ரோட்டு போகிறதுக்கோ இருக்கக்கூடிய மணல் அள்ளுறங்கிறதே எவ்வளோ பெரிய கோடிகள் சார்ந்துன்னு பார்க்குறோம். ஓவராலாக ஹோல் இயரில் தமிழ்நாடு 100 கோடி தான் அப்படின்னா அது ஏற்க முடியாதுங்கிறது எந்த குழப்பமும் இல்லை. மணலுக்கு வந்து சில பேருக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, அரசாங்கமே அள்ளுதுன்னு சொல்லிக்கிட்டா கூட நீங்கள் வந்து ஆட்கள் கையால் தான் அள்ளணும், நீங்கள் ஜேசிபி மாதிரியான யூஸ் பண்ணக்கூடாது, யார் தனியாக வைக்கக்கூடாது, நிறைய விஷயங்கள் இருந்தாலும் திரு விஜய் அவர்கள் சொன்னது 100% உண்மை, நோ டவுட்.